Hi guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்குது, 2%, 2.5% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட்டும் உங்களுக்கு 1%க்கு மேலே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 126 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி 0.8% வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி சிமிலர்லாம் வந்து ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பனாக இருக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ வந்து இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். சிங்கப்பூர் நிஃப்டி வந்து மந்த்லி சார்ட்லேருந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறோம். மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. சப்போர்ட்டில் வந்து டே சார்ட்டில் வந்து நம்ம மாற்ற ஆரம்பிக்கிறோம். டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த கிளியராக வந்து சப்போர்ட் எடுத்து கேண்டில் வந்து டே கேண்டில் க்ரீன் கலரில் க்ளோஸ் வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் இங்கே பார்த்தீங்களா சின்ன விக்கு, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறக்கு சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பகத்தன்மையாக இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி தான் கீழே வந்திருக்கு. அந்த ரிஜெக்ஷனுக்கு உங்களுக்கு ஹைக்கு மேலே போகிறனால இந்த ஹைக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா கொஞ்சம் மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஜோனுக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா. இந்த ஜோனுக்கு கரெக்டாக நியரஸ்ட்டில் உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிச்சிட்ருக்கு. அதே மாதிரி இது வந்து டே சார்ட்டில் இருக்கிறனால நம்ம வந்து 1 ஹவரில் 4 ஹவர்ஸில் நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். 4 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தோம். 4 ஹவர்ஸில் போன வீடியோஸில் சொல்லியிருந்தோம். போன வீடியோஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஹை, ஓகே, இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல 4 ஹவர்ஸ் இருக்குன்னா நம்ம வந்து 1 ஹவரில் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். 1 ஹவரில் பார்த்திங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியுது இந்த ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா. ஓகே, இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த விக்கை வந்து பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டு. உங்களுக்கு ப்ளூ கலரோட வயலட் கலர், ஓகே, இந்த விக்கை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக மேலே போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஹைக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் சார்ட்டில் வந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபர்தராக வந்து மேலே போகிறக்கு கொஞ்சம் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டிங் இடமா இருக்கிறது வந்து இந்த லெவல். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நல்லா ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து போடுது, கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு 3 மினிட்டில் போடுது, இல்லை 1 மினிட்டில் ஏதாச்சும் ஒன்று போடுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேமில் ஒரு பேட்டர்ன்ஸில் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் ஸ்ட்ரக்சர் வந்து ரிவர்சலாக இருக்கணும், இல்லை கண்டினியூஷனாக இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டச்சாக இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து
உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் போடுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் எங்கிட்ட பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடு வந்து நிஃப்டி கம்பேரிஷன் பண்ணி நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் கம்பேரிஷன் பண்ணி தான் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டியில் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் பேட்டர்ன் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் 1 hour சார்ட்டில். இப்போ அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 minutesல வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு 15 minutesல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சைட்வேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேனலாக க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த சேனலோட டாப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சு மேலே மார்க்கெட் போயிருக்கு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லலாம். இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் ஒரு ரைசிங் வெஜ்ஜுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இப்படி இருக்குது. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் நோக்கி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மிடில் லெவல் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மேலே எப்போவுமே ஏதோ ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து வைக்க ஆரம்பிக்கும். ஒன்று மேலே இருக்கலாம் இல்லை கீழே இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. இதே மாதிரி தான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலையும் அனலைஸ் பண்ணணும், நிஃப்டிலையும் அனலைஸ் பண்ணணும். சிங்கப்பூர் நிஃப்டியும் வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறனால சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் புல் பேக் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு பேட்டர்ன்ஸும் நம்மளுக்கு தெரியல இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன்ஸ் போட்டு ஹை இல்லை லோ பிரேக் பண்ணால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிஃப்டி கம்பேரிஷன் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே, நிஃப்டி வந்து ஒரு மந்த்லி வைஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். மந்த்லி வைஸில் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல சப்போர்ட் இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டே சார்ட்டில் மாத்திரம் டே சார்ட்டில் பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ரெட் கலர் கேண்டிலுக்குள்ளே 2 கேண்டில் வச்சுருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ரெட் கலர் கேண்டிலுக்குள்ளே க்ரீன் கலர் கேண்டிலும் அடுத்து ரெட் கலர் கேண்டிலும் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ வந்து இந்த இடங்கிறது ஒரு சைட்வேஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் ஆகுது உங்களுக்கு டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆகிட்டுருக்குன்னா ஒன்று ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகலாம். அதுதான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்து 4 ஹவர்ஸில் மாத்திரம் 4 ஹவர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நம்மளுக்கு கிளியராக தெரியுது ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன்ஸ் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 4 ஹவர்ஸில் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஜோன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மேஜர் பார்த்திங்கன்னா இந்த இடங்கிறது வந்து மேஜராக இருக்குது. இந்த இடத்துல ஜோன் போட்டு இந்த இடத்துல டச் எடுத்து ரிவர்ஸ் ஆகணும் இல்லை பிரேக் அவுட் ஆகி கீழே போகணும். அதுதான் வந்து நிஃப்டி வந்து 4 ஹவர்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து அடுத்து 1 ஹவர்ஸ் மாத்திரம் 1 ஹவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கா தெரியுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து 1 ஹவர்ஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கேப் அப்பில், ஏன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு 125 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிற இடம் வந்து இந்த இடமா இருக்கலாம். குறைஞ்சது ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கலாம், 50 பாயிண்ட் 60 பாயிண்ட். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம், இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஹைக்கு இந்த ட்ரெண்ட் லைனோட டச்சுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம். இந்த டச்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல போகிறப்ப நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் வருதா இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்குதான்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஏதாச்சும் லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தோம் அப்படின்னா அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம நிஃப்டியும் சிங்கப்பூர் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஆனால் இந்த ஹைக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு மேலே போகும். இந்த லோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது பேட்டர்ன்ஸ் வந்து ஃபெயிலியராக இருக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லெவல் போனதுக்கப்புறம் இந்த ஹையை பிரேக் பண்ணி ஃபுல்லாக வந்து மார்க்கெட் போயிடும்னு நம்ம நினைக்கக்கூடாது.
இந்த கேப் ஃபில்லிங் நடந்துடும், இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆனால கேப் ஃபில்லிங் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ரிவர்ஸில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட பிரேக் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனாகவும் க்ரியேட் ஆகலாம். எதாக வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த இடங்கிறது ரொம்ப வேலிடான இடம். இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல், ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்கனால இந்த ஹைக்கு மேலே பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னத்தான கண்டிஷன் இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம HDFC பேங்க் பார்த்துடலாம். HDFC பேங்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு இடம் சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக இருக்குது மந்த்லியில். அதுக்கப்புறம் அந்த டே சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டே சார்ட்டில் பார்த்தோம்னா இந்த இடங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு ஐடென்டிஃபை ஆகாத கேண்டிலாக இருக்குது. டவுன் ட்ரெண்டில் போகுமா இல்லை அப் ட்ரெண்டில் போகுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு கண்ட்ரோலாக ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. கண்ட்ரோல் இந்த இடத்துல வந்து பையர்ஸ்க்கு வந்து அதிக குவான்டிட்டி இந்த இடத்துல போடலை, செல்லர்ஸும் அதிக குவான்டிட்டி இந்த இடத்துல போடலை. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருந்துகிட்ருக்கறனால தான் இந்த மாதிரி கேண்டில்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு வந்து ஐடென்டிஃபை ஆகாதனால மார்க்கெட் வந்து இன்னும் வந்து சைட்வேஸில் போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 4 ஹவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கா அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்மியான டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். சப்போஸ் இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் இதுக்கடையில் வந்து 1 ஹவர் சார்ட்டில் எப்படி இருக்கான்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். 1 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியராக ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. இதில் 1 ஹவரில் பார்க்கும்போது மேலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் தெரியுது. கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆர்டர் வைஸில் இல்லாதனால நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த லோவிலேருந்து கனெக்ட் பண்ணோம்னா இது ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் போய்க்கலாம். 30 மினிட்ஸ் போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஒரு ஃபாலிங் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. இதை ஃபாலிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 30 மினிட்ஸில் ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸில் எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஏதோ ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தோம் அப்படின்னா ரெண்டையுமே கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லோ பிரேக் பண்ணோம் அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட்டு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஹைக்கு மேலே வச்சுனா மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு HDFC பேங்க் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதான் இன்சைடு வந்து ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக வந்து மந்த்லியோட சப்போர்ட் நியரஸ்ட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட். அதே மாதிரி 4 ஹவர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஹை இந்த லோ. ஓகேங்களா.
4 ஹவர்ஸில். சப்போர்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நின்றுருக்கு பார்த்திங்களா, இந்த இடங்கள் சப்போர்ட் இடமா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு, சின்ன ட்ரெண்ட் லைன் சொல்லலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இந்த ஹைக்கு மேலே பை பண்ணலாம் மார்க்கெட்டில். அதே மாதிரி இந்த லோ கீழே செல் பண்ணலாம். லோ கீழே செல் பண்ணாலும் நியரஸ்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் 400 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மேலே பிரேக் பண்ணிடுது அப்படின்னா மேலே பிரேக் பண்ணி தான் இந்த லெவல் வரைக்கும் போக ஆரம்பிக்கும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறக்கு 180 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தோம். இப்போ இது ரெண்டுமே ஒரே மாதிரி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங்கான நல்ல ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்போ ஒரு 180 பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு சேனலோ ஏதோ ஒன்று இருந்துச்சு. இப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. உங்களுக்கு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இருக்கிறனால ரெண்டுமே ஒரே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் வந்து பாசிட்டிவில் முடிக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.